எனக்கு எதிரில் வருகிறீங்க யாரு? உன்னை படித்த தாய் நான். என்னது? உன்னை உருவாக்கவே நாதான். என்னை உருவாக்கி எங்க அம்மாவா? நீதான் என்ன உருவாக்கினியா? உன்னுடைய தாயப்பா. அம்மா அம்மா அம்மாவுடைய தந்தம் அம்மா. பாமாலே தண்ணி வந்து மட்டும் ஆனால் அன்னையே நீ வித்தியாசமாக இருக்கிறாய். உன்னை பார்த்தா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரை உன்னை நான் பார்த்தான். இந்த அசுரனுக்கு அம்மா உன்னை எடுத்து என்னால் முடியாது. என்னை உருவாக்கின என் உள்ளத்தை அவனுக்கு அம்மான்னு சொல்றேன். அல்லிகே முள்ளிகே கோங்கு வெட்டிவேர் பார்சாதம் சொல்லக்கூடிய பல பல வாசலாதி மலர்களை கொண்டு வந்து உன் காலடியால் கொட்டி குமித்து உன்னால் உருவாக்கப்பட்ட அசுரனாகிய நான் உனக்கு அணிய கொடி வந்தோம். வாழ்ந்திருப்பாயப்பா. அம்மா அப்படி இருந்தாலும் உன்னை எதற்காக உருவாக்கினேன்? நீ யாரு? என்னை எதற்காக அகிலத்தையே உருவாக்கின பராசக்தி நான். என்னது? பாமாலி சொல்றான். இந்த அகிலத்தையே படைத்த பராசக்தி நான். அப்படியா? அப்பேற்பட்ட அம்மா நீ பராசக்தி. நீ எங்க இருந்தீங்க? என்ன சமாச்சாரம் வர? அறுவிட்ட கூதி இருங்க. ஆமா, ஒரு பிள்ளைய பிறக்க வச்சாச்சு. ஆமா, அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணுமா கூடாது? சபாஸ். ஒரு மகனை பெற்றால் பெயர் வைக்க வேண்டும் பெற்றவர்கள். ஆமா, அப்பதான் மத்தவங்க கூப்பிட முடியும். ஆமா, அதனால பண்டகா மேட்டிலே மன்மதனை எரித்த சாம்பலில் பிறந்ததனால் உனக்கு இன்று முதலாக பண்டகா சூரன் என்று பெயர் பண்டாசுரன் எங்க அம்மா பேர் வச்சிருக்காங்க. பண்டகாசுரன் என்னுடைய புகழ மேல விடணும். என்ன நான் வாயில கொடுக்கறேன்? நம்ம கையில சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பலம் தர மாட்டேன். பலம் பலம் அப்படி ஒண்ணு இருக்குதா? அது பிறகு பேசலாம். அதனால அடிக்காத. மகனே பண்டகாசூரா, அம்மா இன்று முதலாக உனக்கு பண்டகாசூரன் என்று பெயர் விளங்கும். உன்னை எதற்காக படைத்து என்ன காரணம்? இந்த அகில உலகத்தில் இந்த சக்தி சிறியவள், அந்த கங்கை பெரியவள் என்று தேவாதி தேவரோ மும்மூர்த்தி தேவரோ அந்த கங்கை பெரியவள் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அதனால இந்த சக்தி தான் பெரியவன் அப்படின்னு தேவர் எல்லாம் வந்து காலை பிடிக்க வைக்கணும். அம்மா, இந்த உலகிலே பிரபஞ்சம் என்ற பிரபஞ்சத்திலே தேவர்களும் மூவர். யார் யாருமா சொன்ன? சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா, 3 பெயர். 3 பேத்துக்கு 3 மனைவிமாருங்க. ஆமா, அவங்களெல்லாம் கொண்டு வந்து என்னுடைய காலை பிடிக்க வைக்கணும். சக்திதான் பெருசு. அப்படி கங்கையா பெரிதுன்னு சொல்லி பேசிட்டு இருந்த இந்த உலகத்துல தேவர்களே சக்திதான் பெரிதுன்னு சொல்லி சொல்லணும். உன் காலை பிடிக்கணும். இதுக்கு தான் என்ன உருவாக்கினான். ஆனால் அம்மனே, இவனை மாதிரி ஒரு ஆளுகிட்ட சண்டைக்கு போக அவனை கொண்டு வந்து என் கால உழவைன்னா சது சாதாரண விஷயம். இவனை மாதிரி தேவர்களையே சிறப்பிடித்துக் கொண்டு வந்து என் கால உழவைன்னு சொல்றேன். இந்த பலம் இந்த சக்தி எனக்கு போதாது. அம்மா அம்மா எனக்கு வாங்கிடலா தாய வரைக்கும் அம்மா.
அதனால உன்னுடைய கையில் இருக்கிறது பாத்தியா அந்த வாழை அம்மா அந்த வாழை எனக்கு வாத்தி வரமா கொடுங்க. இந்த வாளை மட்டும் கொடுத்தால் உனக்கு போதாது. தேவாதி தேவரெல்லாம் அனைத்து கற்றவர்கள். எங்க அண்ணன் மாயவா இருக்கிறான் பாரு, கருமூஞ்சி கண்ண, அவன் சரியான ஆளு. எப்படி தெரியுமா உனக்கு வரம் கொடுத்து கொடுக்கிறேன். இந்த ஆதிபரா சக்தியால் மட்டும்தான் உனக்கு அழிவு, வேற எவராலையும் உனக்கு அழிவே கிடையாது. வீரவாளை தருகிறேன், வெற்றியுடன் திரும்பி வா. உன்னை எங்க போகணும்? தாயை சிறந்த கோயில் என்ன தந்த சொல்லுக்கு மந்திரம் கிடையாது. என்னை வெனத்துல உண்டாக்குற தாய் சக்தியை எனக்கு வாள் கொடுத்து விட்டது. அம்மா வாளோடு நான் வெற்றியோடு வருகிறேன். முதல்ல எங்கப்பா போற? எங்கம்மா போகணும்? எங்க போற சொல்லுமா. அங்கு தோரை ஆண்டவரான கருமூஞ்சி கண்ணா, எங்க அண்ணன் அவனை போய் முன்னணி அடிக்கிற அடிய காது கேட்கணும். இங்க வைகுந்தம் போகணுமா? வைகுந்தத்துக்கு போ. அன்னையே நான் சென்று வருகிறேன், தேவர்களோடு வருகிறேன். ரெண்டாவதா ஏய் மந்திரியாரே, வைகுந்தம் போறா, வைகுந்தம் போறேன். வைகுந்தம் போறியா? வைகுந்தம் போயிருவேன். வைகுந்தம் போறீங்க. வைகுந்தம் போனவங்க இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. கடைசியா போறதுதான் வைகுந்தம். ஆனா வைகுந்தம் போறீங்க திருமணத்து கிடையாது. இப்பயே போறேங்கிற உனக்கு சொக்கஞ்சேர் கைலாசஞ்சேர் ஆண்டவனுடைய பாதஞ்சேர் தொன் 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 தொன். ஆனா அந்த வைகுந்தம் தேடி இதுதான் வைகுந்தமா? ஆமாங்க. முதல்ல நான் பாக்குறேன். இன்னைக்கு தானே பாக்குறேன். இன்னைக்கு தானே உருவாய் நான் வந்திருக்கிறேன். இந்த வைகுந்தத்தோட மகிமையை இன்னும் போக போக தெரிஞ்சுக்கோ. வைகுந்தமே ஒரு அழகா இருக்குன்னா அந்த வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ண நாராயணன் ஐயா இருக்கிறானா? இருங்க பாக்குறேன். இல்லையா அப்படின்னு பாக்க சொல்லு. அப்படி இருந்தா சத்திதான் பெருந்துன்னு சொல்லி என் காலில் விழுவணும். பிறகு என் கூட வரணும். பாரு இருக்கிறாங்களான்னு நான் பார்த்து சொல்லி விடுவேன். நீ கால உழுவியோ உழுவ வச்சுக்க. கடவுளே, அம்மா என்னப்பா 2 பேரும் இப்படி வாங்க. ஏன் எதுக்காக இவ்வளவு கலப்பாக ஓடி வருகிறா? நம்ம வைகுந்தத்துல ஒரு பெரட்ட தலையும் வந்து நிக்கிறான். யாராவன்? பாருங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த மட்டும் தான் சொல்லுவேன். சொல்லுங்க. அவன் என்னங்கறத நீ போய் கேட்டுக்க. சரி சரி. வைகுந்தத்துல கண்ணனும் அந்த லட்சுமியும் இருக்கிறாங்களா பாக்கணும் அப்படின்னு இருக்கிறான். இருக்காங்கன்னு சொல்லு. இருக்கிறாங்க, உள்ளார வர சொல்லி இருக்கா? சொல்லு. பாருங்க, அங்க போய் குடுக்கற இங்கேயே அதை ஊம்பிட்டு போனீங்கன்னா எங்கேயாச்சும் பூந்து ஓடி போயிருவோம். அப்படியா? இங்க காட்டுற பவர் அங்க போய் காட்டு. அந்த நாராயணன் 2 குடுக்கு குடுக்கற குடுல காலு ஒடியணும். ஆனா நாராயணன் பொண்டாட்டி மேல எனக்கு ஒரு கண்ணு. எப்படி? நாராயணன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன், நீ நாராயணனை கவனிச்சுக்க. பார்க்கிறேன். புறப்படு. யாரம்மா இவன்? சும்மா சுடுக்காது பேய போல் வந்து நிற்கின்றானே. சக்தி கால முடியல மூடா, சக்தி தெரிந்தது சொல்லலாம். நாராயணா, எங்கையே பெரிதுன்னு சொல்லி வாரில பேசுனியாம? எங்க அம்மா சத்திதான் பெரிதுன்னு சொல்லு. நீ யாரு?
சத்தியால் உருவாகப்பட்ட பண்டாசுரண்டா. பண்டாசுரம் எதற்காகடா இங்க ஓடி வந்திருக்கா இப்படி? என் தாய சக்தி பெரியதுன்னு சொல்லடா. இந்த இன்றானே போர் புரியாது இல்லடா. எங்க அம்மாவை சக்தி பெரியதுன்னு சொல்லு. ஏய்! ஏய்! எங்க அம்மாவை சக்தி பெரியதுன்னு சொல்லடு. இந்த இன்றானே சொல்லுவேன் பவனி. ஏய்! இவனை பார்த்தால் பயமாக இருக்கிறது. ஏய்! நிம்மதியான பேர் கூடாது. யார் இடத்துல நிக்கிறோம்? எங்க பேசிட்டு பயம் இருக்கணும். நின்ற இடம் பேராம 2 பேரும் எங்கிட்ட அடிவாத வாங்க கூடாதுன்னா எங்க அம்மாவை சக்தி பெருக்குன்னு சொல்லுங்க. அடி வாங்காத போக மாட்டேன் பாருங்க. நீ எப்படி அடி வாங்காத போக மாட்டேன். என்னமா என் வீட்டுக்கார பார்த்து உனக்கு சர்வசாதாரணமா தெரியுதா? அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய இது என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படியா? இவனுக்கெல்லாம் நீங்க போய் பயப்படுறா? நாம ஏன் பயப்படணும்? அந்த ஆளுக்கார சமைச்சுட்ட அதுக்கு நாம ஒரு ஆளுக்கார இவனுக்கு போய் நாம பயந்துருவோமா? நம்ம நாடு நம்ம வீடு. ஒண்ணு துண்டு 2 இருக்கணும். எங்க அம்மா சக்தி பெருதுன்னு சொல்றீங்களா? என்னடா அரக்கணிய பண்டகாசூரா, உங்க அம்மா உன்னை அனுப்பி விட்டா நாங்க பயந்து உனக்கு இணங்கி நாங்க வரணுமா? ஆமா. ஒருபோதும் முடியாது. அதாவது சத்திதான் பெருசுன்னு எங்களால சொல்ல முடியாது. மரியாதையா போய்விடு. எங்க தெரியுதா? எங்க அம்மா சக்தி. சத்தி பெருது சொல்லு, சத்தி பெருது சொல்லு, சத்தி பெருது சொல்லுங்க. சக்தி பெருதுன்னு சொல்லு, சக்தி பெருதுன்னு சொல்லு. சொல்ற கருவாயா சொல்ல முடியும். சொல்ல முடியும், சொல்ல முடியாது. சரி ஐயோ என்ன அடிக்காத. என்னை அடிச்சா வலிக்கும். ஐயோ அந்த சூட்டுக்கு அந்த சாட்டைக்கு தாங்க கரெக்டா இருக்கு. சரி, இது சரிப்பட்டு வராது. இணைங்கதான் போகணும். இல்ல நொங்க அடிச்சு நொங்க மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஏய் சொல்வதை கேட்கலாம். சரிதான். சக்திதான் பெரிது. சத்திதான் பெரியது. சக்திக்கு ஜே போடுடா. சக்திக்கு நாராயணா, எங்க அம்மா பண்டக மேட்டில் இருக்குது. எங்க அம்மா என்ன உருவாக்குறேன் தாய் சக்தி. உடனே இன்னும் 2 லோகத்துக்கு நான் போகணும். அவனுங்களே பிடிச்சிட்டு வரேன். அதுக்கு முன்னால போய் பண்டகா மேட்ல எங்க அம்மா சத்திதான் பெருதுன்னு சொல்லி எங்க அம்மா கால்ல விழுவணும். ஓடுகிறான்.